AS23 டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 30 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். விஜய் ராஜா pioneer in affordable luxury homes. ஸ்பெஷல் ஆஃபரா வீக்கேர்ல இருந்து லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட்க்கு 25% டிஸ்கவுண்ட் மற்றும் ஸ்லிம் ஹனி ப்ராடக்ட் இலவசமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம எல்லா ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 2 ஃப்ரீ செஷன்ஸ் மற்றும் ஃப்ளூ ஹனி ப்ராடக்ட் இலவசமாக வழங்கப்படும். இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு டிஸ்பிளேல வரக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன ஃபுட் சாப்பிடலாம் பிரதர்? என்ன ஃபுட் சாப்பிடலாம்? ஆர்டர் பண்ணிட்டாங்களா? கேட்கவே மாட்டீங்களா? நான் என்ன ஃபுட்டு? சரி, இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேபுலஸான, எப்படி இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், ஃபேபுலஸான ஒரு எக்ஸாட்டிக் ஸ்ப்ரெட். ஆமாம், ஸ்ப்ரெட்டாக நம்ம வந்து இவ்வளோ டீட்டெயிலாக போனீங்கன்னா நானும் யோசிப்பேன். பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி தான் வந்து பொத்தி வளர்த்த புள்ள மேக, அதனால அதுக்கு வெட்டு போகல். ஓகே, grill broccoli. This is grilled broccoli. Grilled broccoli. Okay. Grilled broccoli. Calamari. Oh, that's squid. I love it. Calamari na squid. சொல்லவே இல்ல. Chicken calamari. Chicken calamari சொல்லிடாதீங்க, கலாய்ப்பாங்க. ஆமா, கலாய்ப்பாங்கல்ல. It's squid calamari. Salad. That is shawarma, plate shawarma. Okay. Turkish pizza. Yeah, okay. So, brother, சாப்பிடலாமா? இது நீங்க சொல்லவே இல்ல. சிக்கன் தந்தூரி. Okay. சிக்கன் தந்தூரி. தந்தூரி எப்படி இருக்கும்? சிக்கன். ஓகே. எல்லாரும் முன்னாடி உட்கார சாப்பிட போறோம். அவங்க அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம எங்கேயும் பார்க்க கூடாது, நம்ம ஃபுட்டில தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அங்கேயே நம்ம போய் வெளியெல்லாம் பூச்சி சாப்பிட்டீங்களா? இல்ல வீட்டில் சோறு தான் சாப்பிட்டு இருந்தேன். பூச்சிங்க அங்கே இன்செக்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ல. நான் சாப்பிட்டேன். ஏனுங்க நீங்க வந்து ப்ரோக்கோலி சிக்கன் சாப்பிட மாட்டேன்றீங்க? அது அவர் 2-3 இயர்ஸ் முன்னாடி. அது வந்து வாங்க அடியே கொடுங்க. சாப்பிட்டே இருக்கணும். எப்படி இல்ல? சூப்பர்ல. யாரா ஆமா மாதிரி பாத்துக்கிட்ட வாடா. ஆமாமே, என்ன இது கையில் ஏதோ குத்துட்டானுங்க வந்து. இது இன்னும் புரிய மாட்டேங்குது. வீட்டில் அந்த 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 காக்க முடியாது தோரில் நம்ம சொல்கிற தோசை சூப்பராக தான் இருக்கும். இது மாதிரி கொடுக்குறானுங்க. எப்படி மக்களை சாப்பிட்றது? எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நம்மளே நிம்மதியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதும் போதும் எவ்வளோ எடுத்துவனுங்க. எதையாவது பப்ஸ் கிப்ஸ்ன்னு வைப்போனுங்க. முதல்ல நம்ம சரி நம்ம தான் திங்க முடியும், திங்க விடாம பண்ணுவோம் சார் பேப்பர். ஸோ அடுத்ததாக கிரில் ப்ரோக்கோலி நம்ம அவங்க சாப்பிட்டாங்க. எடுத்து வச்சுட்டேன், இன்னும் டேஸ்ட் பண்ணல. சும்மா எடுத்து இப்போ எந்த கேப் வந்து எடுத்து வச்சிங்க? ரொம்ப நேரம் அவர்கிட்டயே பேசிட்டு இருந்தீங்கன்னா கூச்சமாக இருக்கும். சாப்பிட எல்லாம் கேமரா எங்கிருந்து சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் இதை தாண்டி ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பீங்க, இப்போ இதை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது ரியல் லைஃப்பில் நான் நம்பி ஒன்று சொல்ல வரேன். சாரி நம்ம அசிங்கப்படுறதெல்லாம் நான் வேணுமே பண்ணல. ஏன் எனக்கு நடிக்க தெரியாதுங்க. வெரி ஆனஸ்ட். அந்த 10% நடிப்பில் வந்துச்சு ப்ரோ. அது அப்படி எடிட் பண்ணுறதுல நீங்க வேற லெவலா இருக்கீங்களேங்க. இங்க ரன்வீர் சிங், ஆலியா பட் கோச்சுக்க மாட்டாங்களா? அதான் 2 பேரும் வந்தாலும் பி ஹாப்பி. எனக்கு 2 பேர் மேலேயும் காசு இருக்கு. ஸோ 2 பேரும் வந்தாலும் ஓகே தான் எனக்கு. தொன்றத்தோட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் இன்னைக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ஹேங் அவுட் லஞ்ச் டேட்ல வந்துட்டு நம்ம கூட ஹரி பாஸ்கி அண்ட் சஞ்சனா இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ சஞ்சனா. ஹாய் சஞ்சனா, how are you? I'm good, how are you? Hello, awesome. See, I am awesome. கான்சென்ட்ரேஷன் சைட். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க ப்ரோ. சூப்பர். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட அடுத்த ஸ்டேஜ் இல்லையா, யுவர் டெபியூ ஃபிலிம். ஸோ எப்படி இருக்குது அந்த ரெஸ்பான்ஸ்? ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எனக்கே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு. எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம தலைவர் எப்படி ஹீரோவா அது கால் எடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த காமெடி, அந்த துருனஸ், அப்புறமா அந்த இங்கே சேட்டெல்லாம் பண்ணுவார் இல்லை, அந்த மீனாமணிக்கு பாட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஃப் ஸ்க்ரீன் அவர் அப்படி இல்லவே இல்லை. நான் தான் அப்படி மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் பண்ணுவார் அப்பப்போ. பட் ஆஃப் ஸ்க்ரீனில் ரொம்ப குவைட், ரிசர்வ். நான் தான் கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அப்படியே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா? டார்ச்சர்லாம் கிடையாது, அவங்க
பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. நிறைய பேசுவேன். அண்ட் டெஃபினட்டாக ஆக்டிங் லைன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த பயம்லாம் இருந்ததா? பிகாஸ் நாளைக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஆக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு என்ன மாதிரியான ஒரு பதட்டம் எப்படி இருந்தது? அது முந்தின நாள் நைட் எனக்கு பதட்டம் இருக்காது எதுவுமே. ஆன் த ஸ்பாட்டு தான். ஆமாம், நம்ம முந்தின நாள் நைட்லாம் அப்படியே அப்புறம் சொல்லுவார், இதை கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இதை ஓகே பண்ணிடலாம், ரிவர்ஸ் பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணி நல்லா பண்ணிடுவேன், அதெல்லாம் பண்ணிவிடுவேன். அங்கே போயிட்டு எனக்கு உதறிடும். அங்கே போயிட்டு தான் உதற எனக்கு. ஜம்கட்ஸ் பண்ணும்போது வீடியோ வந்துட்டு அது டோட்டலான வேறு மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வரும்போது வந்துட்டு சில விஷயங்கள் இந்த மீட்டர் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருந்தது. அது வந்துட்டு எனக்கு அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறனால தான் அவங்கள்ட்ட புல் பண்ணி வாங்க பார்த்தாங்க. அது ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டெஃபினட்டாக எல்லாமே நல்லபடியாக வரும். அண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்துட்டு எல்லாமே ஒரு தங்கச்சி மாதிரி இவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் வந்து தங்கச்சி கேரக்டர் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்துட்டு ஹீரோயினாக பண்ணும்போது ஹவுஸ் இட் அண்ட் வந்துட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடச்சிருக்கு. எப்படி? கண்டிப்பாக. பிகாஸ் இப்போ வரைக்கும் எல்லாரும் தங்கச்சியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அது பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நடிக்கணும், ஒரு நல்ல ஸ்டோரி ரிலேட்டட் ஸ்கிரிப்டில் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிதுன்னு. சூப்பர். ஸோ ஈவன் வி ஆர் ஹாப்பி, வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். ஸோ இப்போ பிரதர் நம்ம வந்துட்டு பிரெசே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். நம்ம நல்லா சாப்பிட போகிறோம். டேபிள் மேனர்ஸ் நல்லா அப்படியே சாப்பிடுவேன். நான் அப்படியே சாப்பிட போகிறேன் எடுக்கும்போது தான். நல்லா இருக்கா? ரிவ்யூ வேற பண்ணலாம்ல. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டார். அந்த கிறிஸ்பி வேற லெவலா இருக்கு. எப்படி இருந்தது ப்ரோ ஃபர்ஸ்ட் டே ஆக்டிங் வித் சஞ்சனா? நாங்கள் வந்துட்டு ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் முன்னாடியே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைலாக் பேசினா ஃபுல்லாக நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். சரி ஒரு அந்த டைமில் தான் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், ஒரு ஃபிசிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஒர்க் அவுட் ஆச்சா கெமிஸ்ட்ரி? இல்லை, அந்த டைமில் பெருசாலாம் நாங்கள் வேறு மாதிரி நினச்சிட்டு போனோம். பட் அங்கே உட்காந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸ்கூலை பற்றி டோட்டலாக. நாங்கள் இது பண்ணி பார்க்கல. அப்புறம் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இதை தாண்டி எப்படி சொல்கிறது, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக பேசுவோம்ல. ஆமாம், அதுதான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஸ்பாட்டை பற்றி இதுதான் விஷயம்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு. அடுத்த டிஷ் எது சாப்பிட போகிறோம்? கட்டு ஃபலாஃபல். ஃபலாஃபல். கீரை சாப்பிட்றீங்களா? எக்ஸாக்ட்லி, நான் நல்லா சொல்லுவேன். இருங்களா, நீங்களாம் சாப்பிட்டு இல்லை, எக்ஸாக்டாக கீரை வடை தான். நான் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிடுவேன். இட்டாலியன் ஃப்ளேவர்ஸ், இட்டாலியன் கீரை வடை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஷோ இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஷோ. நான் இதே மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது வேறு சாப்பிட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்களா? இந்த மாதிரி பார்க்கல. இது ரொம்பவே வெரைட்டி நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுவும் சாப்பிட வச்ச இன்டர்வியூவா சாப்பிட்டுட்டு பேசுங்கடா. அடிக்கடி அங்கே போகுது, இங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்குது. மைண்ட் வைஸ் மட்டும் தான் இங்கே போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அடுத்த டிஷ் எனக்கு அப்போதுலேருந்து இதை ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். ஷால் வி? ஓகே. ஓ, you are vegan? No, I had calamari. No. அது வந்து தியேட்டர் பிளேல வீகன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவர் யூஸ் பண்ணனும்னு ஆசை இருந்துச்சு, யூஸ் பண்ணிட்டேன். ஆமா. நான் அப்படி பேக்கன் சொன்னேன் அதே மாதிரி. பேக்கன் சொன்னீங்களா? பேக்கன். ஓ, பேக்கன். ஓகே. அவங்க கான்செப்ட் வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கான்செப்ட் கிளாஸ் ரூம்ல கேர்ள்ஸ் எப்படி படிப்பாங்க, பாய்ஸ் எப்படி படிப்பாங்க, அது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. எக்ஸாம் டைம்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ், ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. 2K kids versus 90s kids. ஓகேங்களா, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். இல்லைன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள். அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தாலும் அவங்க எப்படி வந்து சாப்பிடுவாங்கன்னு வந்துட்டு ஹேவ் டு இமிட்டேட். ஓகேங்களா, டெஃபினட்டாக நிறைய பண்ணுவீங்க. கையேந்தி பவனில் வந்துட்டு பொண்ணுங்க எப்படி சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்கும், எப்படி பண்ணுவாங்க, வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் வந்தால் எப்படி. அதே பொண்ணுங்க பசங்க அதான் வருதுங்க. ஐயோ எம்மா, இதுக்கு தான் நடுவில் கட்டிங்களா? ஓகே, பசங்களுக்கும் இதே மாதிரி
பசங்க எப்படி சாப்பிடுவாங்க ரெஸ்டாரண்ட்டில், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில், வீட்டில், கையேந்தி பவனில், ரெஸ்டாரண்ட். பசங்க வந்துட்டு கேட்டகரியில் போடவே முடியாது. பசங்க ஒரே கேட்டகரியில் அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நம்ம தான் இப்போ வந்துட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை அப்பெல்லாம் கிடையாது. நான் பண்ணி பண்ணி சாப்பிடுவேன். நான் எப்போ இப்படி தான் சாப்பிடுன்றீங்க. பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சூப்பர். இங்கிலீஷ் ரொம்ப Come on, Hari, you're an actor. Come on, yeah, you can do it. பெர்ஃபார்மன்ஸ் Hey, please. ஐயோ Please, ஆமாமே, என்ன இது கையில் ஏதோ குத்துட்டானுங்க வந்து, இது இன்னும் புரிய மாட்டேங்குது. வீட்டில் அந்த காக்க முடியாது தோரில் நம்ம சொல்கிற தோசை சூப்பராக தான் இருக்கும், இது மாதிரி கொடுக்குறானுங்க. எப்படி மக்களை சாப்பிட்றது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? கேர்ள்ஸ் வந்துட்டு அதை அப்படி தெரியலனா கூட அதை பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. Perfect-ஆ? என்ன தெரியலனா கூட அதில் பர்ஃபெக்ஷன். Good answer. ஆமா, என்னங்க உங்களை தாங்க பேசிட்டு இருக்காங்க. அதான் good answer. இல்லை தெரியலனா கூட வந்துட்டு அந்த டக்குன்னு அந்த என்ன தெரியல நீ சொல்லிட்டு அப்படிலாம் வந்துட மாட்டாங்க. எக்ஸாம் வந்துட்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க. டீச்சருக்கு வந்துட்டு சமோசா பஜ்ஜிலாம் கொடுப்பாங்கள்ல, இது கொடுப்பாங்க. நம்மளே நிம்மதியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதும் போதும் எவ்வளோ எடுத்தோனுங்க எதையாவது பப்ஸ் கிப்ஸ்ன்னு வைப்பானுங்க. முதல்ல நம்ம தான் திங்க முடியும், இவனே திங்க விடாம பண்ணுவோம். சார் பேப்பர், சார் தண்ணி குடிக்கலாமா? இது மாதிரி ஒரு மூமெண்ட்டு தான். அவ்வளோ நேரம் வந்துட்டு 10 நிமிஷம் தூரம் 30 நிமிஷம் தூரம் வச்சிருப்பேன் கேன்டீனை. அப்போ போய் தோணாது அது என்னன்னு தெரியல. அவரு சாப்பிடுவது மட்டும் உங்களுக்கு ஆமா, அதுவும் அந்த டைம்ல அவங்க அந்த சைலண்டா இருக்க டைம்ல அந்த சமோசா கடிக்கும் போது சவுண்ட் கேட்கும். எல்லா லைஃப்லயும் நடக்குது. ஆமா, எல்லா லைஃப்லயும் அந்த சவுண்ட் கேட்கும் போது டென்ஷன் பண்றானுங்க. என்ன 3 மணி நேரம் எழுதிட்டே இருப்போம்ல, திடீர்னு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம கடுப்பா இருக்கும். ஸோ அடுத்ததாக கிரில் ப்ரோக்கோலி நம்ம அவங்க சாப்பிட்டாங்க. எடுத்து இன்னும் டேஸ்ட் பண்ணல, சும்மா எடுத்து. எப்பங்க எந்த கேப்ல எடுத்து வச்சீங்க? ரொம்ப நேரம் அவர்கிட்டயே பேசிட்டு இருந்தீங்களா? ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இது ட்ரை பண்ணல. விங்ஸ் ட்ரை பண்ணல. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதோட ரெஸ்பான்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட் as well as வேற லெவல் ரெஸ்பான்ஸ் அது வேற விஷயம். அண்ட் செகண்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஆப்வியஸாக நிறையா பாசிட்டிவ் ஃபீட்பேக், நிறையா குட் சூப்பரான ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. அண்ட் லைக் 2 பேருக்குமே வந்துட்டு ஐ திங்க் ஆஃப்டர் தட் இவருக்கு ஏற்கனவே நிறையா ஃபாலோவர்ஸ், நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் பின் ரியலி குட். அண்ட் 2 மில்லியன் நம்ம லைக் வரதை எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. அது செம்ம ஜாலியாக தான் எடுத்தோம் அந்த பாட்டு. ஸோ அவர் லைக் 2 பேருமே லைக் அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் நம்ம ஐ மீன் இட் இஸ் வெரி லைக் கேண்டிட், நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன வருதோ அதான் அந்த பாட்டு நம்ம பண்ணோம். ஸோ அது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி அந்த எக்ஸாம் பேப்பரை 3 இது பண்ணுவார் இல்லையா, அதெல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகி அதெல்லாம் மீம் ஆக்கி, அப்புறமா வடிவேல் எல்லாம் வச்சு மீம் எல்லாம் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அவ்வளோ பெரிய லைக் லெவலுக்கு போகணும்னு வீடுன்னு எக்ஸ்பெக்ட். வெரி ஹாப்பி, சூப்பரான ரெஸ்பான்ஸ் இது இருக்கும். செகண்ட் சிங்கிள் இந்த மாதிரி இதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது, பார்ப்போம். லெட்ஸ் see என்ன ஒரு ஃபீட்பேக்ஸ்லாம் வருது அப்படி. ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக தான் மூவ். ஏன்னா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு சாங், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க போகிற ஒரு சாங். அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு and 2 beautiful singers have sung the song. Okay. So கண்டிப்பாக அவங்க வாய்ஸே இந்த சாங்கை தூக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். தமன் சாருக்கு ஒரு தேங்க்ஸ். ஆமாம், பெரிய தேங்க்ஸ். அரே சேகர் தேங்க்ஸ். and ரிதுன் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகே, சூப்பர். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் லைஃப். Thank you so much. நிறைய இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். Thank you. உங்களுக்கு என்ன சொல்றோமோ you can share it to audience. அதாவது எனக்கு உண்மையாக வந்துட்டு இன்டர்வியூ தாண்டி ஒரு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்க மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இங்கே இது சரி, உங்களோட படமும் சரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஃபீல் ஆகிட்டே இருந்தது. நான் ஒரு சில டைம் தான் வந்துட்டு சில விஷயம் நான் தான் வந்துட்டு அக்கோர்ட் ஆக்கி விட்ருவேன். ஆனால் வந்துட்டு அதை அப்படி இல்லாமல் ஓகே ரொம்ப கேஷுவல் இன்ஃபார்மல் இன்டர்வியூ மாதிரி இருந்தது. இட்ஸ் நாட் லைக் ஒன் சீரியஸ். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபார்மல். that was nice. and அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக லைக் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருந்தது பிரதர் ஃபுட் அண்ட் as well as அமேசிங்கான ஒரு ஆம்பியன்ஸ்ல I had a great time. நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. We also had a great time. நல்லா லைக் everything was really nice. like full ஆயிடுச்சு அதுக்குள்ள because there's so many like dishes. பார்த்தோன்னே full ஆமா, பார்த்தோன்னே full ஆயிடுச்சு. so everything was nice. like taste பண்ணி full ஆயிடுச்சு. but கலக்காரி was good. கலமாரி was really good. and then இது கூட கீரையோட நல்லா இருந்துச்சு. Okay, super. So thank you so much brother. Thank you.
AS23 டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 30 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். Vijay Raja, pioneer in affordable luxury homes.